என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேளையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் என்ற ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம ஃபேமிலியெல்லாம் நம்மளுக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம 1K சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ரெடீம் கோடு கொடுக்கலாமே இருக்கும். அப்படி நீங்கள் எல்லாம் பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வர போகிறோம். 190 சப்ஸ்கிரைபரில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் பார்க்குறவங்கள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இவர் அடிக்கிறதுக்கு நாங்கள் தள்ளிச்சு அவ்வளோ நேரம் இருந்தது. அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டோம். அதுக்களையும் தலைவருக்கு மாஸ்க்கு போட்டு பிளாக் டிஷர்ட் நான் வந்தார். அவரையும் அப்படியே முச்சு விட்டோம். பின்னாடி இருந்தானுங்க நினச்சி பார்த்தால் ஒருத்தனும் இல்லை. சரி, நம்ம டீம்மேட்டு வேறு 2 பேர் டவுன் ஆகிட்டானுங்க. அவனுக்கு டீமில் 2 பேர் இருக்கானுங்க. சரி, நம்ம டீம்மேட் ஹீல் பண்ணலான்னு போய் ஒரு குட்டி தவறு செய்து விட்டோம். ஹீல் பண்ணிட்டோம் என்று நினைத்தா அப்படி போனேன். கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு வினையாக ஸ்பைடர் விட்டானுங்க. அவ்வளோதான், இந்த ரவுண்டே ஊற்றிக்கிச்சு. சரி வாங்க, நம்ம அப்படியே அடுத்த ரவுண்டு போயிடலாம். அடுத்த ரவுண்டில் நம்ம தான் கிங்குன்ற மாரி ஒரு ஏகே ஒத்துக்கிட்டு தரமாக ஓடின்னு வந்திருந்தோம். அப்படியே இந்த ஏகே வந்து 3rd லெவலில் இருக்குது. இந்த ஏகேவும் தரமாக அடிக்குது. அப்படியே இங்கே போனால் யாரா இவன்ற மாரி இங்கே வந்து ஒரு அடி ஏகேல டவுன் பண்ணிட்டு ஒருத்தனை. சரி, அப்படியே பின்னாடி எனிமி வரான்னு நினச்சி ஒழிச்சதா நம்ம டீம்மேட் ஓசிகள் தட்டி விட்டார். இந்த ஓசிகள் தட்டினதுக்கு அவருக்கு என்ன திட்டுது என்று ஒன்றும் புரியலை. நீங்களும் என்ன திட்டுதுன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஓசிகள் வச்ச பாட்டை. அப்படியே வாங்க நம்ம அப்படியே சேட்டை பண்ண போகலாம் என்று போனேன். சரி, அவங்களாம் அப்படியே போயிட்டு பாய்ஸான ஒருத்தன் டவுன் பண்ண இடத்துல பாய்ஸான எடுத்துட்டு இப்படி வந்தால் இங்கே அவனா எனிமி இருப்பான்னு நினைத்தேன். கன்ஃபார்மாக கரெக்டாக வந்தான். பின்னாடியே நம்மளை அந்த இது ஸ்கை தட்டு வெட்டுறாராம். நம்மளை அடிக்க முடியுமா? நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆச்சு. அப்படியே இவனையும் முடிச்சு விட்டோம். ஸ்பைடர் கேரக்டர் விட்டார் தலைவர். அப்படியே பாய்ஸான்லேயே ஆயிடுத்து முடிச்சிட்டோம். சரி வாங்க, அப்படியே அடுத்த ரவுண்டு போயிடலாம். மற்ற ரவுண்டு M10 எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு சிப்பு போட்டு M10 அப்படியே நம்மளே ஸ்கிப் பண்ணிகிட்ருப்போம். யாரும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோவை. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க, நம்ம அப்படியே M10 தூக்கி இங்கே எனிமி இருந்தார். அவர்கிட்ட போனால் ஓரியன் போட்டு விட்டார். நம்மக்கிட்ட முடியுமா? அவள் தான் டப்னு M10 ஐத்தினால் பார்த்தால் கடைசியில் ரீலோட் பண்ணுறதுக்காலையும் இந்த M10 எடுக்கிறதுக்கு நம்ம M10 எடுக்காமே இருந்துடலாம். ரீலோடில் நல்லா சொதப்பிக்கிறது M10. அப்படியே யாசிங்கன் ஒரு டவுனை போட்டு விட்டோம். சரிக்கனில் அப்படியே வாங்க, நம்ம இப்படியே மெடிலாம் போட்டு இங்கே வந்தால் மேலே இருந்தார். 2 பேருமே மேலே இருக்கானுங்க. இப்போ ஏறத்துக்கு தயங்கின ஒரே ஸ்பைடர் விட்டேன். ஏற்கனவே எனிமி டீம் நம்ம எனிமி இங்கே இருக்கிறான்னு நினச்சி ஆயிடுத்தினால் பின்னாடி இருந்து நம்மளே டவுன் பண்ணி விட்டான். மண்டியிலே அடிச்சு பண்ணுறது. இந்த மாதிரி இந்த ரவுண்டு தோற்றுவோம்னு நினச்சோம். நம்ம டீம்மேட் ஹீல் பண்ணி விட்டு அவர் போய் செத்துட்டாரு. நம்ம அப்படியே இங்கே போகலான்னு பார்த்தா நம்ம தம்பி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அந்த பக்கம் வருவேனே. நம்ம அப்படியே அடிச்சு நான் தான் இங்கே கிங்குன்ற மாரி இந்த எமோட் போட சொல்ல ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது நம்மளுக்கு. யாருன்னு நம்ம இன்ட்ரோவில் போட்டிருப்போம். அந்த சாங்கு தான் நம்மளுக்கு ஞாபகம் வந்தது. அப்படியே வாங்க, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துடலாம். அப்படியே இங்கே வந்து இங்கே அவனை எனிமி இருப்பானா? ஏன்னா நிறைய பேர் இந்த பக்கம் தான் ஏறுவானுங்க. அப்படி இங்கே வந்தால் எவனும் இல்லை. சரி, உள்ளே போய் அந்த பக்கம் வந்துருப்பானுங்க நினச்சி உள்ளே போனால் இங்கே எனிமி இருக்கிறதே பார்க்கவே இல்லை. நானும் சுற்றின்னு இருந்திருக்கேன், அவனும் சுற்றின்னு வந்துருக்கிறான். நானும் அவனை அப்படியே M10 ஆயிடுச்சு. அவனை டவுன் பண்ணியாச்சு. அவள் தான் நம்மள M10 வந்து M10 3rd இருக்கே. அவள் தான் யூனியன் பூச்சி ஐத்தி அப்படியே டவுன் பண்ணிட்டோம். நம்ம தோற்றுருவோம்னு நினச்ச நேரத்தில் M10 எடுத்து ஐத்தி அவனையும் முடிச்சு விட்டார். இன்னொரு எனிமி எங்கே இருப்பான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டை டவுன் பண்ணிட்டாரு. 2 பேரையும் டவுன் பண்ணிட்டான். நம்ம 2 பேரும் இருந்தோம். நம்ம டீம்மேட் இன்னொருத்தனை முடிச்சிட்டான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனும் எங்கே இருக்கான் நம்ம இப்போ தேடினா தோர்க்கார் தலைவரி. இப்போ இவனும் முடிச்சிட்டோன்னா நம்ம இந்த ரவுண்டு வின் ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட் ரவுண்டு அசால்ட் டவுன் ஆகிடலாம். அவள் தான் நண்பர்களே. தரமாக இவனுக்கும் ஒரு 8 போட்டு இந்த ரவுண்டு வின் ஆச்சு. நம்மளோட ஓஜி விஜய் கேமிங்கோட சேனல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். ஓகே கைஸ், அதுதான் இங்கே M10 எங்கே வந்தோ ஒரு அடி விழுந்திருக்கோம். நேற்றுக்கு பச்சை கலரில் வண்டி காமிச்சிது. அது எங்கேருந்து விழுந்துச்சுன்னு தெரில. அதை பாருங்கள், எப்பயோ விழுந்தது. 2 பேரையும் M10 வச்சு டவுன் பண்ணிகிட்ருப்போம். நானும் டவுன் ஆகிட்ருப்பேன். இப்போ தான் கடைசி நேரத்தில் நம்ம டீம்மேட்டு இன்னும் வேலை காமிப்பார் பாருங்கள். ஓட்டார் அவன், அந்த டீம்மேட் ஓட்டார். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து ஹீல் பண்ணார். அதாவது ஃப்ரெண்டு இருந்தால் இண்டிகார ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே ஃப்ரெண்டு முடிச்சிட்டோம். அரே பாய்னு தான் அவரும் ஹீல் பண்ணிட்டார். சரி, அப்படியே அவரும் ஹீல் பண்ணதுக்கு நம்ம என்ன திறமையாக காட்டணுன்ட்டு மெடிக்கிட்லாம் போட்டுன்னு இருக்கும்போது குளோவில் அடித்தார். அப்படியே க்ளோவில் வச்சுருந்தார். அவரும் அடிக்கிட்டோம்னு நினச்சிட்டோம். நம்மளும் நான் தான் கிங்கு ப்ரோ அப்படின்ற மாரி ஒரு மெடிக்கிட் போட்டுருந்தோம். சரி வாங்க, ஸ்பைடர் கேரக்டர் விட்டு போகலாம். எப்போனா கண்டிப்பாக ஒருத்தனாச்சும் மாட்டுவான் அப்படின்னு நினச்சின்னு போனால் இங்கே ஒல்ஜின்னு இருந்துக்கிறான். எல்லாரையும் முடிச்சுட்டு
அவனை தான் தேடிட்டு இருந்தோம் என்றால் நம்ம ஸ்பைடர் கேரட்டில் ஒழிச்சு நிற்கிறாரு. அவர் அப்படியே ஐத்தி இந்த மேட்ச் தரமாக முடிச்சிருப்போம். அந்த மேட்ச் பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.